ரூபாய் இயக்கத்திற்கு தலைவர் யார்? வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நல்வினேஸ்வரன். தகவல் உரிமை சட்ட ஆர்வலர் அமைப்பான ரூபாய் இயக்கத்திற்கு தலைவர் யார்? இந்த மில்லியன் டாலர் கேள்வி அடிக்கடி எழுப்பக்கூடிய கேள்வி. ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை 3 வகையான தலைவர்கள் ரூபாய் இயக்கத்தில் இருக்கின்றார்கள். ஒன்று கொள்கை சார்ந்த தலைவர், இன்னொன்று நடைமுறையில் தலைவர், மற்றொன்று மூன்றாவது நிர்வாக தலைவர். கொள்கை சார்ந்த தலைவர் என்பது அரசியல் கட்சியில் எப்படி தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், நேதாஜி, மகாத்மா காந்தி போன்ற மாபெரும் தலைவர்களை, தனி மனித தலைவர்களை கொள்கை சார்ந்த தலைவர்களாக வைத்திருக்கின்றார்களோ அப்படி ரூபாய் இயக்கம் கொள்கை சார்ந்த தலைவர்களை வைத்திருக்கின்றது. தொழிலாளர்கள், உலகில் உள்ள தொழிலாளர்கள் தங்களுடைய வருமானத்திற்காக உழைத்தாலும் கூட இந்த உலகத்தை கட்டமைப்பதற்கு, உலகத்தினுடைய ஒவ்வொரு உயிர்களும் வாழ்வதற்கு தேவையான பணிகளை 24 மணி நேரமும் ஊன் உறக்கம் பாராமல் தொழிலாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய தொழிலாளர்களை ரூபாய் இயக்கம் தன்னுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. தொழிலாளர் வர்க்கத்தில் முதன்மையான தொழிலாளியான, தன்னலமற்ற தொழிலாளியான விவசாயிகளை, ஒட்டுமொத்த விவசாயிகளை ரூபாய் இயக்கம் தன்னுடைய கொள்கை சார்ந்த தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு லஞ்ச ஊழலற்ற உலகத்தை தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உருவாக்கி கொடுப்பதற்காக ரூபாய் இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ரூபாய் இயக்கத்தினுடைய கொள்கை தலைவர்கள் உலகினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர்கள், விவசாயிகள், ரூபாய் இயக்கத்தின் கொள்கை தலைவர்கள். தனி மனித தலைவர் ரூபாய் இயக்கத்தை யார் என்று பார்த்தால், ரூபாய் இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய, ரூபாய் இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய, ரூபாய் இயக்கத்தில் அனுதாபியாக இருக்கக்கூடிய, ரூபாய் இயக்கத்தில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவர் மட்டுமே தலைவர். அவருக்கு மேல் எந்த தலைவரும் கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் ரூபாய் இயக்கத்தில் கிராமத்தில் உறுப்பினராக சேர்ந்த பொழுது அந்த இளைஞருக்கான தலைவர் அவர் மட்டுமே. ஒரு நபர் ரூபாய் இயக்கத்தில் பொறுப்பாளராக பதவியேற்கின்ற பொழுது அவருக்கான தலைவர் அவர் மட்டுமே. அவருக்கு மேலே எந்த தலைவனும் கிடையாது, அவருக்கு கீழே எந்த தலைவனும் கிடையாது. அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தை பொறுத்தவரை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ரூபாய் இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கூடிய ரூபாய் இயக்கத்தினுடைய தலைவரான அந்த நபருக்கு மட்டுமே, அந்த இளைஞருக்கு மட்டுமே முழு சுதந்திரமான உரிமை இருக்கின்றது. அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தை எப்படி முடிப்பது, எந்த நிலையில் முடிப்பது என்கின்ற இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அந்த இளைஞர் மட்டுமே, ரூபாய் இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர் மட்டுமே, பொறுப்பாளர் மட்டுமே, அவர் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுகின்றார். அவருக்கு மேலோ கீழோ எந்த தலைவர்களும் கிடையாது. அந்த அளவில் ரூபாய் இயக்கத்தினுடைய ஒவ்வொருவருக்கும் அவர் மட்டுமே தலைவர். இந்த தலைவர்கள் கூட்டு முயற்சியாக மற்றவர்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ரூபாய் இயக்கத்தினுடைய தனி மனித தலைமை யார் என்று பார்த்தால், உங்களுக்கு நீங்கள் தான் தலைவர். உங்களுக்கு மேல எந்த தலைவர் கிடையாது, உங்களுக்கு கீழே எந்த தலைவர் கிடையாது. சுதந்திரமான தலைவர் நீங்கள் மட்டுமே. நிர்வாக தலைமை, மூன்றாவது தலைமை நிர்வாக தலைமை. நிர்வாக தலைமை என்பது ரூபாய் இயக்கத்தினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நிர்வாகத்தினுடைய தலைவர்கள், நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் கூடிய பொறுப்பாளர்கள். ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை கிளை அமைப்புகள், ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை கிளை அமைப்புகள் சுதந்திரமான முழு அதிகாரம் கொண்ட அமைப்புகளாகும். ரூபாய் இயக்கத்தினுடைய கிளை என்பது கிராமங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஊராட்சியும் ரூபாய் இயக்கத்தின் கிளை. நகர்ப்புற உள்ளாட்சிகளை பொறுத்தவரை நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு வார்டும் ரூபாய் ஒரு கிளை. இந்த கிளைகள், கிளையினுடைய அமைப்புகள் சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள, உயர்ந்தபட்ச அதிகாரம் உள்ள அமைப்புகளாகும். ஒவ்வொரு கிளையிலும் ஒரு கிளை ஒருங்கிணைப்பாளர், ஒரு கிளை அமைப்பாளர், தேவைக்கேற்ப செயலாளர்கள், துணை செயலாளர்கள், துணை அமைப்பாளர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கிளை இருப்பார்கள். இவர்களை அந்த கிளை தேர்வு செய்யும். அந்த கிளையினுடைய அமைப்பு கூட்டத்தில்
அந்த கிளைகளுடைய உறுப்பினர்கள் ஜனநாயகபூர்வமாக தேர்வு செய்வார்கள். இந்த நியமனத்தில் மாவட்ட, மாநில, ஒன்றிய, பேரூராட்சி, நகராட்சிகளின் தலைமை தலையிடாது. கிளையில் எடுக்கப்பட்ட முடிவு இறுதி முடிவாகும். அந்த முடிவினை மேல் அமைப்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும், அப்படியே ஏற்றுக்கொள்ளும். நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிகளை பொறுத்தவரை 10 ரூபாய்க்கு அமைப்புகளில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஒருங்கிணைப்பாளர், மாநகராட்சி ஒருங்கிணைப்பாளர், நகராட்சி ஒருங்கிணைப்பாளர், ஊராட்சி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர். இவர் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். அமைப்பு பணிகளை செய்வதற்கு அமைப்பாளர்கள் ஒரு அமைப்பாளர், மாநகராட்சி அளவில் ஒரு அமைப்பாளர், நகர அளவில் ஒரு அமைப்பாளர், பேரூர் அளவில் ஒரு அமைப்பாளர் இருப்பார். செயலாளர்களை பொறுத்தவரை ஒன்றிய செயலாளர் ஒன்றிய அளவில், நகராட்சிகளுக்கு நகர செயலாளர், பேரூராட்சிகளுக்கு பேரூர் செயலாளர் அல்லது நகர செயலாளர், மாநகராட்சிகளை பொறுத்தவரை மாநகர செயலாளர்கள். தேவைக்கேற்ப பல்வேறு செயலாளர்கள் இருப்பார்கள். மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், ஒரு மாவட்ட அமைப்பாளர் செயல்படுவர். நிர்வாக பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும், 10 ரூபாய்க்குரிய கிளை அமைப்பு பணிகளை, உறுப்பினர் சேர்க்கை பணிகளை செய்வதற்கு அமைப்பாளரும் செயல்படுவார்கள். இவர்களோடு இணைந்து துணை ஒருங்கிணைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் செயல்படுவார்கள். பல்வேறு துறையினுடைய வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், மூத்தவர்கள், அனுபவமிக்கவர்கள் இவர்கள் மாவட்ட ஆலோசகர்களாக, மாநகராட்சி அளவில் ஆலோசகர்களாக, ஒன்றிய அளவில் ஆலோசகர்களாக, நகர அளவில் ஆலோசகர்களாக, பேரூராட்சி அளவில் ஆலோசகர்களாக பல்வேறு நபர்கள் செயல்படுவார்கள். இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் மாநில அளவில் நிர்வாக அமைப்பு இருக்கின்றது. நான் தற்காலிக பொதுச் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். மாநில செயலாளராக திருநெல்வேலி வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களும், வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களும் மாநில செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக அளவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள், ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள், செயலாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு துறைக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவில் நிர்வாக பணிகளை செய்வதற்கு நிர்வாக அமைப்பு இருக்கின்றது. இந்த நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நிரந்தரமானவர்கள் கிடையாது. இவை மாறிக்கொண்டே இருக்கும். கால ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல், செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் நிர்வாக பொறுப்புகள் மாநில அளவில், மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், நகர அளவில் மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும். கிளைகளை பொறுத்தவரை நிர்வாக பணிகளை, பொறுப்புகளை அந்த கிளை முடிவு செய்யும். மற்றவர்கள் யாரும் தலையிட முடியாது. தமிழகம் முழுவதும் 1000 ஜீவன் உள்ள ஆக்கப்பூர்வமான பயிற்சி பெற்ற கிளைகள் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த கிளை பொறுப்பாளர்கள், கிளையினுடைய உறுப்பினர்கள் வாக்களித்து மாநில தலைமையை, மாநில பொதுச் செயலாளரை தேர்வு செய்வார்கள். அதுவரை தற்காலிக பொதுச் செயலாளராக நான் பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நடக்கக்கூடிய தேர்தலில் தேர்தல் அலுவலக பொறுப்பிற்கு நான் சென்று விடுவேன். அந்த தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு நான் போட்டியிடப் போவதில்லை என்கின்ற அறிவிப்பினை ஏற்கனவே இந்த இயக்கத்தை உருவாக்கிய போதே அறிவித்திருக்கின்றோம். அந்த அளவில் நிர்வாக தலைமை என்பது 10 ரூபாய்களுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாக தலைமை சார்ந்தவர்கள். இது மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும். ஆனால் கொள்கை தலைவர்கள் என்பது எப்பொழுதும் மாறாது. நீங்கள் தான் 10 ரூபாய்க்குடைய தலைவர் என்பதும் எப்பொழுதும் மாறாது. இதுதான் 10 ரூபாய்க்கான தலைவர்கள் யார் என்கின்ற கேள்விக்கான பதில். நன்றி, வணக்கம்.